பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 அன்பர்களே, இன்றைய உலகம் பயத்தை விதைக்கிற உலகம். நாளை என்ன ஆகுமோ என்ற அச்சம், வேலை, குடும்பம், உடல்நலம், எதிர்காலம் எல்லாவற்றிலும் பயம் மனிதனை கட்டி போடுகிறது. அந்த நிலையில்தான் தேவன் ஒரு வலிமையான வார்த்தையை சொல்கிறார், பயப்படாதே. ஏனென்றால் சூழ்நிலை மாறிவிட்டது அல்ல, தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதே காரணம். தேவன் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லவில்லை என்றால் பயம் நியாயமானதாக இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்றால் பயம் அங்கே நிலைக்க இடமில்லை. அவர் அடுத்ததாக சொல்கிறார், திகையாதே, நான் உன் தேவன். மக்கள் நம்மை விட்டு போகலாம், நிலைமைகள் மாறலாம், ஆனால் நான் உன் தேவன். இந்த உறவு ஒருபோதும் மாறாது. தேவன் 3 வாக்குறுதிகளை தருகிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ பலவீனமாக இருக்கலாம், ஆனால் உன் பலவீனம் தேவனுக்கு தடையல்ல. அது தேவனின் வல்லமை வெளிப்படும் இடம். உனக்கு உதவி செய்வேன். மனித உதவி கிடைக்காத நேரங்களில் தேவ உதவி சரியான நேரத்தில் முழுமையானதாக வந்து சேரும். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ நடக்க முடியாத நிலை வந்தாலும் தேவன் உன்னை விட்டுவிட மாட்டார். தாங்குவார், சுமப்பார், உயர்த்துவார். அன்பர்களே, இந்த வசனம் சொல்லுவது இதுதான். நீ தனியாக இல்லை, நீ கைவிடப்படவில்லை. நீ தோல்விக்காக அல்ல, தேவனின் கரத்தில் பாதுகாப்புக்காக இருக்கிறாய். இன்று எந்த பயம் உன்னை கட்டி போட்டிருக்கிறது? அந்த பயத்திற்கு பதிலாக இந்த வார்த்தையை உன் இதயத்தில் எழுதிக்கொள், பயப்படாதே, என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோமா? நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாம் சொல்லுவோம் என்றால் தேவன் நம்மை விட்டு ஒருபோதும் விலகவே மாட்டார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.